வெல்கம் மக்கள்ஸ். ரியாக்ஷன் ஆஃப் மெட்டாலிக் ஆக்சைடு வித் ஆசிட்ஸ் தான் பார்க்க போறோம் இந்த வீடியோல. ஆக்டிவிட்டி 2.7. ஸோ மெட்டாலிக் ஆக்சைடு அப்படின்னு சொல்லிட்டுனாலே ஜென்ரலா அது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, மெட்டாலிக் ஆக்சைடு அப்படின்னாலே அது நம்ம என்ன சொல்லுவோம் பேஸ் சொல்லுவோம். மெட்டாலிக் ஆக்சைடு அப்படின்னால என்ன சொல்லுவோம் அப்படின்னா பேஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ ஆசிட் நம்ம எடுத்துட்டோம், ஆசிட் பேஸ் ரியாக்ஷன், நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். தட்ஸ் இட், சிம்பிள், வேற ஒண்ணுமே கிடையாது. இல்ல அப்படின்னா இந்த நான் மெட்டாலிக் ஆக்சைடு அப்படின்னா அது ஆசிட்னு சொல்லுவோம், மெட்டாலிக் ஆக்சைடுனாலே அது பேஸ்ன்னு சொல்லுவோம். இது ஃபர்ஸ்ட் ஐடியா. அப்போ என்ன பண்றோம், ஆசிட் நம்ம ஓப்பன் ஆகி கொடுத்துட்டோம் ஸ்டேட்மெண்ட். மெட்டாலிக் ஆக்சைடு அப்படின்னா பேஸ் நமக்கு தெரியணும். ஓகே, இதுக்குள்ள ஒரு நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் நடக்க போது, வேற ஒன்றும் இல்லை, சிம்பிளான விஷயம். ஸோ நியூட்ரலைசேஷன் நடந்தா என்ன கிடைக்கும் உங்களுக்கு தெரியும். எடுங்க ஆக்டிவிட்டி பாருங்க. டேக் அ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் காப்பர் ஆக்சைடு இன் பீக்கர். ஓகே, டைலூட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஸ்லோலி வெல் ஸ்டரிங். ஓகே டன். என்னென்ன நடக்கும் என்று கேட்கறான். இப்ப என்ன சொல்றான், அந்த ஆக்சுவலி பாத்தீங்கன்னா குப்ரிக் ஆக்சைடு வந்து பாத்தீங்கன்னா அது காப்பர் ஆக்சைடு சொல்லியிருக்காங்க. குப்ரிக் ஆக்சைடு அது ஒரு மாதிரி கிரீனிஷ் கலர், துருப்பிடிச்ச காப்பர் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. காப்பர் கம்பி வந்து துருப்பிடிக்கல, பச்சை கலர் அப்படிதான் இருக்கும். ஸோ நான் அந்த ஆசிட் ஆட் பண்ணும்போது பிகம் என்ன அப்படின்னா, அந்த சொல்யூஷன் பிகம் ப்ளூ கிரீன் கலர் அப்படின்னு சொல்றேன். என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னா குப்ரிக் குளோரைடு வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகுது, வேற ஒன்றும் இல்லை. சிம்பிளான விஷயம். மெட்டாலிக் ஆக்சைடு உங்களுக்கு பேஸ்ன்னு சொல்லியிருக்கேன். இங்க ஆல்ரெடி ஒரு ஆசிட் கொடுத்துருக்கான், ஒரு சால்ட் ஃபார்ம் ஆகுது. அடுத்து உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா வாட்டர் மாலிக் கிடைக்குது. இந்த ரியாக்ஷன் உங்களுக்கு எழுதி காட்டுறேன். இப்போ என்னன்னா குப்ரிக் ஆக்சைடு CuO காப்பர் ஆக்சைடு, குப்ரிக் ஆக்சைடு பிளஸ் கூட என்ன ஆட் பண்றேன், HCl டைலூட் ஆசிட் ஆட் பண்ணிருக்கேன். இட் கிவ்ஸ் வாட் அப்படின்னா நமக்கு குப்ரிக் குளோரைடு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கான். காப்பர் வேலன்சி 2டா. ஸோ குளோரினுக்கு 1 இல்லையா, அப்போ Cl2 பிளஸ் வாட்டர் மாலிக் கிடைச்சிரும் H2. பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எங்க இருந்து ஆரம்பிப்போம். குளோரின் இங்க அதிகமா இருக்கான், இங்க கம்மியா இருக்கான், மற்றது ஹைட்ரஜன் தான். அப்போ குளோரின்ல இருந்தே டார்கெட் பண்ணுவோம். இப்போ குளோரின் இங்க 2 டைம்ஸ் இருக்காங்க, 1 டைம் தான் இருக்கான். அப்போ 2 இந்த இடத்துல இங்க கோஎஃபிஷியன்ட்டை நான் 2 ஆட் பண்றேன். இப்போ எனக்கு 2 ஹைட்ரஜன் வந்துட்டான். காப்பர் பாருங்க, இங்கேயும் ஒண்ணுதான் இருக்கு, இங்கேயும் காப்பர் ஒண்ணுதான் இருக்கு. ஆக்சிஜன் இங்கேயும் ஒண்ணுதான் இருக்கு, ஆக்சிஜன் இங்கேயும் ஒண்ணுதான் இருக்கு. ஹைட்ரஜன் இப்போ இங்க 2 இருக்கு, இப்போ ஹைட்ரஜன் இங்கேயும் 2 வந்துட்டான். குளோரினை பொறுத்தவரைக்கும் இங்க 2 இருக்கான், இங்கேயும் குளோரின் 2 இருக்கான். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே பேலன்ஸ் ஆயிடுச்சு பாருங்க. டோட்டல் இங்கிட்டு 2 2 இது 4 5 6, இங்க 4 5 6. ஸோ அது லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ், எல்லாமே ஈக்குவலா இருக்கு. ஸோ சிம்பிளான விஷயம் என்ன அப்படின்னா, இது ஒரு ஆசிட் பேஸ் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். அப்ப மெட்டாலிக் ஆக்சைடு அப்படிங்கிறது ஒரு பேஸ் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா ஆசிட் கூட ஆட் பண்ணும்போது நியூட்ரலைசேஷன் நடக்கும். நியூட்ரலைசேஷன் நடந்ததுக்கு அப்புறம் நமக்கு என்ன, வழக்கம் போல நம்ம ரியாக்ஷன்ஸை பேலன்ஸ் பண்ணி எழுத வேண்டியதான். கீழே என்ன பண்ணிருக்கான், மெட்டாலிக் ஆக்சைடு ஆர் செட் டு பி a பேசிக் நேச்சர். எஸ் அப்கோர்ஸ். சைடு பை சைடு இன்னொன்று நோட் பண்ணிக்கங்க, நான் மெட்டாலிக் ஆக்சைடு வந்து அசிடிக்னு சொல்லுவோம். இதுல சில ஆக்சைட்ஸ் வந்து ஆம்போட்டரிக் நேச்சரா இருப்பான். யார் அப்படின்னா ஜிங்க், அலுமினியம் இதெல்லாம் ஆம்போட்டரிக் ஆசிடாவும் பிஹேவ் பண்ணுவான், பேஸாவும் பிஹேவ் பண்ணுவான். ஸோ தேங்க்யூ.